விருச்சிக ராசி. பொதுவா விருச்சிக ராசின்னு கேட்கிறது ஒரு தேளு. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராகுவும், கேதுவும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. காட்டுல சும்மா சுத்தி திரியக்கூடிய இந்த விருச்சிகம் தேளு தான். அப்ப உங்களுக்கு இந்த ராகு காலம்லாம் கொஞ்சம் யோகம் தான். ராகு பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம் தான். அப்படியாப்பட்ட ஒரு தருணமும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, நீங்களும் பல நாட்களாக, பல வருஷங்களாவே பல கஷ்டங்கள், நஷ்டங்கள, தொந்தரவு, தொல்லைகளையும், நெறைய விரயத்தையும், மண்ணு, பொன்னு, நகை நட்டு, பணங்காசு விரயத்தையுமே அடைஞ்சுகிட்டு இருந்த விருச்சிக ராசிக்கு, இந்த 2025 ஒரு பொன்னான வருஷம் கூட சொல்லலாம். கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். சனி பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். குரு பெயர்ச்சியும் யோகம். 3 ஸ்டாருங்களுமே உங்க ராசியில வந்து பிரதிபலிக்கிறாங்க. பல ஏக்கரை இழந்தவங்களுக்கு பல ஏக்கர் இடம் வாங்கக்கூடிய ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு யோகங்கள் வரக்கூடிய தருணம் வரப்போகுது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வரப்போகுது. கருத்துள்ள மனையில கணவன் மனைவிக்குள்ள பல கஷ்டங்கள் நஷ்டங்கள்ல பிரிவு ஏற்படுத்திக்கிட்ட உங்களுக்கு இனி ஒற்றுமையா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இனிமே தான் நீங்க நல்லா இருப்பீங்க. படிக்கிற பிள்ளைங்க சூப்பரா படிப்பாங்க. பொதுவா இந்த விருச்சிக ராசியில காவல்துறைக்கு தான் ஆண்களும் பெண்களும் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு உயர் பதவி கிடைக்க போகுது. இந்திய ராணுவத்துல சேரணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் நிறைய இருப்பாங்க. உங்களுக்கும் யோகம் வரப்போகுது. இனிமே வரும் காலங்கள் தொட்டதெல்லாம் விளங்க போகுது. நல்ல வேலை, நல்ல படிப்பு, கல்யாணம், காட்சி, குழந்தை குட்டி, சுபகாரியங்கள், வீடு வாசல் வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு நிறைய வரப்போகுது. பொதுவா இந்த ராசியில வந்து நிறைய காவல்துறையை தான் நிறைய இருக்கீங்க. உங்களுக்கும் நல்ல பதவி வரக்கூடிய தன்மை வரப்போகுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக தொடர்புடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஆஞ்சநேயரை வழிபடுங்க. இந்த வருஷத்துக்கு அதிபதி சூரியன். சிவன் கோயில்களுக்கு போங்க. சோமவாரம் போங்க. பிரதோஷ வழிபாடுகள் பண்ணுங்க. பௌர்ணமி கோயில்ல இருந்து அப்படியே இந்த நிலவை நல்லா பாருங்க. இப்படிலாம் சின்ன வழிபாட்டுகளை பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். குரு கடாட்சியம் கிடைச்சிடும். அஷ்டலட்சுமி கடாட்சியம் கிடைச்சிடும். அகமகிழ்ந்து வாழக்கூடிய தன்மை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. பொதுவாகவே இந்த கிரக பேச்சே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் கடக ராசிக்கும் தான் யோகமே. அதனால் காற்றுள்ள போதே தூத்திக்கள் சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க என்னென்ன தொழில் செய்கிறீங்களுமோ அந்த தொழில் விருத்தி ஆகக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு நிறையவே உண்டு. கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டிருந்தா கூட இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டீங்க, ஒற்றுமையாக இருந்துட்டு போயிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையாக இருந்துட்டு போயிடுங்க. இனி வருங்காலம் உங்களுக்கு பொன்னான நாள் தான். உங்கள் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. அது பிள்ளைங்களுடைய படிப்பில் நல்ல வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம். பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு திருமணம் ஏற்பாடு நடக்க போகுதுன்னு சொல்லலாம். திருமணம் நடந்த பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். இப்படியாப்பட்ட ஒரு நேரம் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 2025 பரிபூர்ணமா இருக்கு. முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் முறையான ஒரு பக்குவம் பண்ணி தன்னுடைய மூத்தோர் வழிபாடு இவங்களை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அதி தேவதை முருக கடவுள். டைம் இருக்கிறவங்க 6 பட முருகன் கோயிலுக்கும் போனாலும் சரி, 6000 முருகன் கோவில் சென்னையில் இருக்கு அதுக்கு போனாலும் சரி, அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய முருகன் கோயில் போனாலும் சரி, இல்லை சென்னையில் வடபழனி முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, சிறுவாபுரி முருகனை செவ்வாய்க்கிழமை, மயிலம் முருகன் கோவிலை செவ்வாய்க்கிழமை இப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கை இனிமே பொன்னான நாளாக வரும். மண்ணும் பொன்னாகும். மகத்தான செய்தி கிடைக்கும். நல்ல நிலைமை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்கிறனால பழசெல்லாம் விட்டுருங்க. புது வாழ்க்கையை ஆரம்பித்து உங்கள் வாழ்க்கை இந்த 2025 நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் செழிப்பாக இருக்கணும், ஆண்டவன்கிட்ட வேண்டுங்க.
கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. 12 ராசிகளில் வந்து விருச்சக ராசிக்கு தான் உச்சமாக இருக்கு. நம்மளை கெடுத்துக்கூடாது. நேரங்காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓடிப்போங்க. கடவுளை வழிபடுங்க. கடவுளை உள்ளே இருக்காரு. அந்த உள்ளே இருக்கிற கடவுளுக்கு எண்ணெய் ஊற்றி திரிய தூண்டி விடுற மாதிரி ஆன்மீக தோரணையில் உண்டு பண்ணிக்கிங்க. அகமகிழ்ந்து வாழப் போறீங்க. விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்புடன் வாழ எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சிவாய நம. வணக்கம். அன்பான மிகவும் அற்புதமான மனிதர்களாக விளங்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய சொல்லால் நீங்கள் பிறரை ஏதோ மனதளவுலையும் பாதிப்பை உண்டு பண்ணுவீங்கன்னு தான் பிறர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2015 புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை திருப்பி போட போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கடன் பட்டிருந்தீங்களோ அந்த கடன்களை தீர்ப்பீங்க. மிகவும் முக்கிய விஷயம் என்னன்னா, நிறைய விஷயங்களில் தானே போய் விழுந்து மாட்டிக்குவீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் எந்த விஷயத்தில் தலையிட மாட்டீங்க. நான் பட்டது வரையும் போதும், இனி நான் பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னை விட்டா போதும் என்ற அளவுக்கு மாறுதலை உண்டு பண்ணும். இப்படி திடீர்னு என்னைய இப்படி சொல்கிறீங்களே, இந்த புத்தாண்டில் அப்படி என்ன வருதுன்னு கேட்டால், அவர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிற அந்த சனி பகவானோடு அந்த ராகுவினுடைய அம்சமும் குருவினுடைய பார்வையும் சூரியனுடைய அதோடைய பயணமும் அந்த இடத்தை பக்குவப்படுத்த போகிறது. எந்த இடத்த? 4ஆம் இடத்தை. ஆனால் வேறொரு நபருடைய தொடர்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யார் ஜாதகத்தில் சுக்கிரன் செவ்வாய் வீட்டிலோ செவ்வாய் சுக்கிரன் வீட்டிலோ இருக்குமே ஆனால் அவர்களுக்கு வேறொரு பெண்ணின் தொடர்போ இல்லை வேறொரு ஆணின் தொடர்போ வந்துவிடும். அப்படி வருவதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த பாதிப்பை இப்பொழுது நீங்கள் அதை சட்டை பண்ண மாட்டீங்க, அதை கவலைப்பட மாட்டீங்க. அப்படியே கவலைப்படுற மாதிரி சூழ்நிலையும் அமையாது. இதுதானேனோ ஏன்னு கேட்டால், முற்பலனில் உங்களுக்கு பாதிப்பு தராது, பிற்பலனை கண்டிப்பாக தரும். இந்த இடத்துல பிற்பகலனை நீங்கள் அடையிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுதாரித்தா நீங்கள் நார்மலாகவே இருப்பீங்க. கீழேயும் போக மாட்டீங்க, மேலேயும் போக மாட்டீங்க. அப்படி 100க்கு ஒரு 30 பேர் தான் இருக்காங்க. 60 பேர் உறவை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வாங்கி வாங்கி கொடுத்துட்டு தான் கடன்படுவாங்க. இவங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாத இவங்க அவதிப்படுவாங்க. இதை எல்லாரும் எவ்வளதோ சொல்லி பார்த்தாலும் மாறுதல் இல்லாத நீங்கள் இந்த 2025 உங்களை மாற்றப் போகிறது. அப்படிப்பட்ட அற்புதமான காலம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகிறது. உங்களுடைய உறவை சார்ந்தவர்களுக்கு மனது சம்பந்தமான பிரச்சனையின் மூலமாக பிற உயர்ந்த நிலையில் உள்ள சாதுக்களிடமோ இல்லை ஒரு ஆசிரமத்திலேயோ என்னை கொண்டு போய் சேருங்க இப்படி வருவாங்க. கொஞ்சம் மாறுபட்டு நீங்கள் பிறருக்கு உதவ வேண்டிய விதம் மாறுமே தவிர நீங்கள் ஏற்கனவே இருந்தது மாதிரி இருக்க மாட்டீங்க. அதுதான் இந்த புத்தாண்டோடைய ஸ்பெஷல். உங்களுடைய வைராக்கிய குணங்கள் இருக்கு, அது ஆழ் மனதில் இருந்ததெல்லாம் இப்போது டெலீட் பண்ணிடுவீங்க. அதுலேருந்து விடுபட்டு சரி நடந்துச்சு கொடுப்பா, எல்லாரும் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, அப்படி சண்டை போடுற நீங்கள் இப்போ நடந்துச்சு கொடுப்பா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லும் நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அப்படி தான் உங்களை சார்ந்து இப்போ இந்த ஆண்டுக்குள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வலைதளத்தை போட போகுது. அந்த தளத்தில் நீங்கள் பயணிக்கின்ற விதம் சிறப்பாக இருக்கும். இயற்கையும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரும். எதிர்பாராத விதமான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக
உங்களுக்கு யாருக்கையாவது வந்து கேட்டால் டமால்னு எடுத்து கொடுத்துருவீங்க, கொஞ்சம் கூட யோசிக்காத. ஆனால் 4 இடத்துல ஒரு சூழ்நிலையில் சிக்கியிருப்பீங்க. நடுவில் வந்த சூழ்நிலைக்காக டக்குன்னு கொடுத்ததுனால அந்த 4 இடமும் ஸ்தம்பித்து போகிறதுனால நீங்கள் அதிகமாக பிறருடைய கோபத்துக்கு ஆளாவீங்க. காரணம் என்ன, கொடுக்கணுன்றது கொடுத்தா ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அடுத்தது நான் அந்த நேரத்தில் கொடுக்கலன்னா வரப்போகிற பிரச்சனை பெருசாக இருக்கும், இந்த 4 சமாளிச்சுலாம் அதை சமாளிக்க முடியாது, நான் அதனால தான் அதை செஞ்சேன்னு சொல்லுவீங்க. அது ஆரம்பத்தில் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. விருச்சிக ராசிக்காரங்களே இருந்தாலே யாருமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒத்துக்க மாட்டாங்க. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். அவனுடைய பிரச்சனையை அவங்ககிட்ட போனால் பிரச்சனையாக்கி விட்ருவான். இப்படி ஒரு வகையாக உங்களை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அவங்க உங்களை கண்டு பயந்தும் இருப்பாங்க, வம்புக்கு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2025 மிக மிக மாற்றத்தை உண்டு பண்ணி ஒரு திறமையும் ஒரு மனதிற்கு தெம்பையும் கொடுக்கும். ஆன்மீகத்தை நோக்கி உங்களுடைய பயணம் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம். ஆன்மீகத்தின் மூலமாக நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிப்பாங்க. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த இளைஞர்கள் இருக்காங்களே, 20 வயதிற்கு உட்பட்டவங்க, அவங்களுடைய துடுக்கான செயல்கள் ஏதேனும் ஒரு சாதனைக்கு கொண்டு போகும். ஒரு சிலர்கள் பிறரை தூண்டி அந்த காரியத்தை செய்ய வச்சுட்டு, அடடா நான் செஞ்சுருக்கலாமே, அதை அவனுக்கு செய்ய வச்சேன், அவன் நல்லா இருக்கான், அப்படி பிறரை தூக்கி விடுற சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. ஆகையினால் இந்த புத்தாண்டை சிறப்பாக நீங்கள் எடுத்து செல்வதற்கு நந்தி பகவானை நீங்கள் வணங்குங்கள், நந்தீஸ்வரரை நீங்கள் வணங்குங்கள். அதன் மூலமாக உங்களுடைய ஞானமும் உங்களுடைய சுவாசமும் உங்களுக்கு நல்லது செய்யும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். வணக்கம். வாழ்க வையகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு புத்தாண்டாக இருக்க போகிறது? ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 2025 எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது, முதல் 4 மாதங்கள் ஒரு மாதிரியான ஒரு கிரக அமைப்பும், மே மாதத்திலிருந்து ஒரு மாறுபாடான கிரக அமைப்பும் உள்ளது. ஏனால் மார்ச் கடைசி, ஏப்ரல் மாதம் நிறைய நல்ல பயிற்சிகள் உண்டு. சனி பயிற்சி உண்டு, ராகு கேது பயிற்சி உண்டு, குரு பயிற்சி உண்டு. அத்தகைய பயிற்சிகள் எத்தகைய ஒரு தாக்கத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விட போகுதுங்கிறது நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 4 மாதம் 2025 ஏப்ரல் மாதம் வரைக்கும் 24 இருந்தக்கூடிய அமைப்பே தொடர்கிறது. அதாவது விருச்சிக ராசிக்கு குரு 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறார். 4ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்தில் சனியும் அஷ்டாஷ்ட சனியாக தொடர்கிறார். 5ஆம் இடத்துல ராகுவும் 11ஆம் இடத்தில் கேது குரு பார்வையுடன் தொடர்ந்து இருக்கிறார். இத்தகைய ஒரு தாக்கம் எப்படி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வேலை விஷயம், தொழில் விஷயத்துல அதிகமான ஃபோக்கஸ் கொடுத்தது. தாயார், வீடு, இடம், அது மாதிரி விஷயத்துல 4ஆம் இடத்து சனி ஆட்சி பலத்தோடு பல விஷயங்கள் குழப்பத்தையும் பல அலைச்சல்கள் முயற்சிகள் கொடுத்தது. இடம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயத்துல பயங்கரமான ஃபோக்கஸ் கொடுத்து கடந்த 1-1.5 வருஷமாக விருச்சிக ராசிக்காரங்க தொழில் விஷயத்துல ஈடுபட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அதை எப்படி மேலே கொண்டு வர முடியும், எப்படி சமாளிக்கிறது, ஒரு விஷயத்தை சரி செஞ்சா இன்னொரு விஷயம் சரியில்லாமல் போயிடுது, எல்லாம் செய்து ஒரு கரை கட்டுறக்குள்ள போதும்னு ஆயிருங்கிற மாதிரி பயங்கரமான ஃபோக்கஸும் எஃபோர்ட்ஸும் போட வைத்தது நம்மளோட தொழில் வேலையில். யாருக்கு? விருச்சிக ராசிக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 10ஆம் பார்வையாக ராசியை பார்த்து 10ஆம் இடத்தையும் பார்த்து நம்மளுடைய கர்மகாரகன் என்று சொல்லப்படுகிற சனி நம்ம என்னென்ன கர்மங்கள் செய்யணும், ஒரு விஷயத்தை பெறுவதற்காக என்ன முயற்சிகள் எடுக்கணும், அதிகமான வேலைப்பளு, அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்துட்டு இருந்தது. இப்போ மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் 2025 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் மாறுது. 5ஆம் இடத்துக்கு வேணுங்கிற குரு 5ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து ஓரளவுக்கு அந்த அளவுக்கு கடுமையாக போராட வேண்டியதில்லை, ஓரளவுக்கு லாபங்கள் வர ஆரம்பிச்சு விட்டதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. அதே சமயத்தில் புத்தககாரகன் என்று சொல்லப்படுகிற பூர்வீக விஷயத்துக்குள்ள சனி போவதனால சில குழந்தைகளுக்காக சில மெனக்கெடுதல், அவங்களுக்கு செலவு பண்ணுறது,
அவங்களுடைய படிப்புக்காக கரியருக்காக சில உத்வேகமான சில முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் சுப செலவுகள் வறுமையோடைய தொழிலில் மேன்மை பெறக்கூடியவங்கிறதா ஒரு குட் நியூஸ் ஃபார் விருச்சிக ராசிக்காரர்கள். அதே சமயத்தில் குழந்தை பேரு பெற்றிருக்கிறவங்களுக்கு அதில் பெரிய முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல பலன் பெறுவது, சொசைட்டியில் ஸ்டேட்டஸுக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிறது, அது மாதிரி சில நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபோக்கஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்பு, வேலையில் ஒரு நல்ல தன்மையில் போய் கொஞ்சம் முதல் இருந்ததோட கொஞ்சம் ஸ்திரத்தன்மை உள்ள ஒரு வேலையிலையோ ப்ரொஃபைல்லையோ மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏப்ரல் 2025 விருச்சிக ராசிக்காரனுக்கு உண்டு. அதே மாதிரி குரு மாறுறது 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு ஏப்ரல் மே மாதம் மாறுவதும் நல்ல தப்பு இல்லை. குரு என்னதான் குரு ராசியை பார்க்காமல் மாறினாலும் தன் வீடாகிய 2ஆம் இடம் குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் நன்று. கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும், குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை போகும், வரவேண்டிய பணம் வசூலாகும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான கேஷ் ஃப்ளோ இஷ்யூஸ், பண நெருக்கடியெல்லாம் கொஞ்சம் நீங்கி நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பூர்வீக ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு நம்மளோட பதில் இன்வெஸ்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி மூலமா ஒரு ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா 8ஆம் பாவத்திலிருந்து குரு செயல்படுகிறார் இல்லைங்களா? ஸோ ஒரு அன்ஏர்ன் இன்கம் மூலமாக நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு அந்த காசு அதில் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிட்டு சில ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரருக்கு உண்டு. ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், கூட்டு தொழிலில் ஒரு இன்வெஸ்டராக இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் குரு அஷ்டமத்தில் போனாலும் 2ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகி பண விஷயம் தன விஷயத்துல அருமையான ஒரு போக்குவரத்து கொடுத்து 2024 25 ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் இக்கட்டான அப்படி ஒன்றும் தன லாபங்களும் பணப்புழக்காட்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்கிற ஒரு விஷயங்கள் மாறி ஒரு நல்லாவே ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேஷ் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராகு 4ஆம் இடத்துக்கு தாயார் உடல்நலத்தை கொஞ்சம் கெடுக்க நேரினாலும் குருவின் பார்வை நிவர்த்தியாகி இடம் சார்ந்த விஷயத்தினால சில ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு. குறிப்பா ராகு திசை நடக்கிறவங்க குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு கோச்சாரத்தில் இருக்கிறதுனால நல்ல லாபங்கள் உண்டு. கூட்டு தொழில், வெளிநாடு போகணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டிலே இருக்கிறவங்களுக்கு பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரருக்கு 2025 குறிப்பாக சொல்ல போனால் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் அருமையான மாற்றங்கள் நிறைந்த ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் நிறைந்த ஒரு ஆண்டாக தான் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா குரு அஷ்டமத்தில் போறது தவறு இல்லை. தன் வீட்டை தன்னே பார்ப்பது பலம் என்றதுனால தனுசை பார்ப்பது நல்ல ஒரு விஷயம். ராகு 4ஆம் இடத்துக்கு வருவது நல்ல விஷயம். 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சனி போறதும் தவறு இல்லை, குரு வீட்டுக்கு தான் போறார். அதே சமயத்துல கேது 11ஆம் இடத்துல இருந்த கேது 10ஆம் இடத்துக்கு போய் சில தொழில சில யூகங்கள், சில சில ரிஃபைன்மெண்ட், சில விஷயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. தொழில் மேன்மை வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்க்க போனாலும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சாதகமான பலன். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் அட்மிஷனுக்காக வெளி மாநிலம் மாறி போகிறது, ஒரு வெளி மாவட்டத்துக்கு போய் படிக்கிறது, ஸ்கூலில் ஒரு இடத்துல ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூல் மாறுறது, நல்ல ஒரு இடத்துக்கு மாறுறதுங்கிற மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபரிங், எதிர்பார்க்கக்கூடிய போஸ்டிங், எதிர்பார்க்கக்கூடிய லொக்கேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ விருச்சிக ராசிக்காரருக்கு என்னதான் குரு ராசியை பார்க்கலினாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அவரோட ஓன் வீடாகிய தனுசை பார்ப்பது அருமையான விஷயம். 4ஆம் இடத்தை பார்த்து இடம் சார்ந்த விஷயத்துலையும் நல்ல மேன்மையை கொடுக்குறார். வீடு, வண்டி, வாகனத்திலையும் ஒரு மேன்மை கொடுத்து அதுலேயும் ஒரு புதுப்பித்தல், ஒரு வசதிப்படுத்திக்கிறோம், அது மாதிரி விஷயங்கள் கொடுக்குது. இதுக்கெல்லாம் ஏற்ற வருமானத்தையும் கொடுக்க போகிறார். அதே சமயத்தில் 5ஆம் இடத்துல சனி குழந்தைகள் விஷயமாக சில முன்னேற்றத்துக்காக சில வாழ்க்கையில வகுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் எல்லாமே கொடுத்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் அமைந்த ஒரு ஆண்டாக, குறிப்பா சொல்ல போனா மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு ஒரு அருமையான அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்க கேட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா, விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களா பொறுத்து என்ன தசைகள் இப்போ போயிட்டு கொண்டிருக்குன்னு பார்த்து, அது நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க, அந்த லக்னத்துக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அது எப்படி இருக்குது, அந்த வைத்து இந்த கோச்சார அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறதுங்கிறத சயின்டிஃபிக் முறையில பார்த்து துல்லியமான லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு பொதுவான பலன்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.